அதிகமான போதை பழக்கம் இருக்கக்கூடிய ஊர் திருத்தணியும் திருவள்ளூர் மாவட்டம். ஏன்னா பார்டர்ல இருக்கு. பார்டர்ல இருக்கறனால கஞ்சா கடத்தப்படுவது அதிகமாக இருக்குதா இங்க. அது உங்களுக்கு தெரியுது இல்லமா? ஆமான்றாங்க. முன்னாடி உட்காந்துக்க சொல்றாங்க ஆமா மேடம்ன்றாங்க. என்னன்னா கஞ்சா அதிகமாக புழங்கக்கூடிய ஊர் திருவள்ளூர் மாவட்டம். ஏன்னா நுழைவாயில் கேட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிலாம் தான். அந்த பக்கத்து மாநிலத்திலிருந்து கஞ்சாவை கொண்டு வந்து இங்க விக்கிறாங்க. எவ்வளவு லட்சம் வருது தெரியுங்களா? 11 லட்சம். அந்த 11 லட்சம் கிலோ கஞ்சா தமிழ்நாட்டுல புழங்குது. திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் 60,000 கிலோ. ஒரு கிலோனா எவ்வளவுமா? ஒரு 5-6 தக்காளி இருந்தா ஒரு கிலோ இல்ல. ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 5 இருந்தா ஒரு கிலோவா? நீ யோசிச்சு பாருங்க. 60,000 கிலோ கஞ்சா இந்த மாவட்டத்துல மட்டும், எங்க திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் புழங்குகிறதா. யார் சாப்பிடுறா அந்த கஞ்சாவை? யார் குடிக்கிறா? நம்முடைய வீட்டு குழந்தைகள். ஏற்கனவே நம்ம குடும்பத்துல தாத்தாவை குடிகாரனாக்கியாச்சா? சாராய கடை திறந்து விட்டாங்களா? தாத்தா குடிகாரன் ஆக்கிட்டாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி குடிகாரன் ஆக்கிட்டாங்க. அப்புறம் அப்பாவை குடிகாரன் ஆகிட்டாங்க. கட்டின வீட்டுக்காரங்கள அவங்களையும் குடிகார ஆக்கியாச்சு. புள்ள அவள பேர எல்லாமே பெரிய 80 வயசானாலும் போய் குடிக்கிறாங்க. 8-10 வயசானாலும் போய் குடிக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? கஞ்சா பழக்கத்துக்கும் அடிமையாக்கிட்டாங்க. அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. கஞ்சா பழக்கம் அவ்வளோ கஞ்சா. 10 வயசு பசங்க கூட பள்ளிக்கூடத்துல கஞ்சா பிடிக்கிறாங்களா? ஆமா, உங்களுக்கு புரியுதா? போதை பழக்கம்னா நாத்து அடிக்குமா? பக்கத்துல வந்தாலே ஸ்மெல் அடிக்கும், கண்ணு செவந்துடும். கஞ்சா பழக்கம்னா அது தெரியாது. ஏன்னா வாசனையோ எதுவுமே தெரியாது. அவங்க எப்படி வராங்க? ஆடின்னு வர்றாங்களா, பொறுமையா வர்றாங்களா போன்ற எத்தனையோ ஒரு விஷயங்கள் தான் அவங்களை கண்டுபிடிக்கும். ஆனா நீங்க ஜாகிரதையா இருக்கணும். உங்க வீட்டு பிள்ளைங்க கஞ்சா பிடிக்கும் பழக்கம் இருந்தா உடனே அதை நிறுத்தி ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, கூட இருக்கிற குடும்பத்தாருக்கும் பாதிப்பு. கஞ்சா போதையில பசங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல.